டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சாச்சு. குக்கர்ல வந்து தண்ணி அடிச்சுட்டே இருந்தது. கரெக்ட்டா தான் தண்ணி வச்சேன். ஆனா என்னன்னே தெரியல இப்படி சிந்திக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு விசிலுக்கு தள்ளி கொஞ்சம் துண்ட சுத்தி வச்சேன். தண்ணியெல்லாம் துண்டே வந்து உறிஞ்சி எடுத்துக்கிச்சு. சிம்பிளா ஒரு எக் கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கடுகு எல்லாம் போட்டுட்டு எப்பவும் போல வெங்காயம், பச்சை மிளகாய் அதோட சேர்த்து ஒரு கை அளவு வந்து வெள்ளை பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குனதும் உப்பு சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்துட்டேன். நல்லா தக்காளி வதங்கணும் தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டு ஒரு முட்டை மட்டும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்படி செஞ்சா கிரேவி இன்னும் கொஞ்சமே நல்லா திக்கா கிடைக்கும். அப்புறம் எனக்கு எத்தனை முட்டைகள் வேணுமோ அது எல்லாத்தையும் உடைச்சு ஊத்திட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். நல்லாவே வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர், கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு 1, 2 கொதிகள்ல இறக்கியாச்சு. சூப்பரான கிரேவி ரெடியாச்சு. ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வாழ்க வளமுடன்!